ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் மாமாவுக்கு வந்து பர்த்டே. நைட்டு 12 மணிக்கு வந்து நான் அவங்களுக்காக பால்கோவா செஞ்சுருந்தேன். அதை வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சு கேக் மாதிரி மெழுகுவர்த்தி ஏற்றி அப்பாவும் மகளும் கேக் வெட்டுற ஊதிட்டு ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டுட்டோம். அதை மகளுக்கு தான் ஊட்டினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டாவது கேக் வாங்கி கேக் வெட்டணும். அதுலேயும் மகளும் அப்பாவும் மட்டும்தான் சேர்ந்து இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாகி ஹாப்பி பர்த்டேன்னு அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாங்களாம். ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு. இதுதான் ரெண்டாவது வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு சொன்னால் சொல்லலை, கொஞ்சம் ஹாப்பி அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா. இது ஒரு நாள் வரைக்கும் ஹாப்பிங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். இந்த தடவை தான் பர்த்டேன்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு தான் விஷ் பண்ணுறாங்களாம் மேடம். இன்னும் எனக்கு கூட விஷ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் பர்த்டே அன்றைக்கி கேக் வெட்டும்போது நான் இவ்வளோ தூக்கி வச்சுட்டு தான் இருந்தேன். அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு அப்போ இல்லை. இப்போ மேடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் வெட்டுறப்பவும் கூட இருந்தாங்க. அது வெட்டுற வரைக்கும் எங்கள் பாப்பாவும் முழிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மெயினு. அதுக்கு பால்கோவாக்குன்ற வெட்டுறப்பவும் சரி, கேக் வெட்டுறப்பவும் சரி, கேக்கோட லுக்கு தான் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள். எப்படி எங்கள் பாப்பாவாக சொல்கிறாங்க பாருங்கள், எடிட் பண்ணும்போது பக்கத்தில் இருந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்களாம். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வருஷங்கள் 1000 வரும், வயதும் ஏறும், நம் எண்ணங்களும் நினைவுகளுமே நமக்கு நிரந்தரமாக வரும். ஒரு விஷயத்தை ஒழுங்காக சொல்ல விட மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே நினச்சது கொஞ்சம் நேரம் தான் மைண்டில் இருக்கும். அதையும் என்னை சொல்ல விட மாட்டேங்க. பாப்பு குட்டி காமின்ட்டு சொல்கிறாங்க. அந்த அவங்க அப்பா கேக் கூட்டுறதையும் ரசித்து சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். நான் சொல்கிறத எவ்வளோ இதாக பார்த்துட்ருக்கு பாருங்கள்.